ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்னென்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நிறைய அறுவடை பண்ணதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், பாவக்காய் அது பூவெல்லாம் எவ்வளோ அழகாக வச்சுச்சுன்னு பாருங்கள். இது வந்து ஒரு இது முடிஞ்சு இந்த இலையெல்லாம் வந்து இப்படி அழகாக பழுத்து லைட்டாக டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அப்படின்னா இதோட இது முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஆனாலும் எக்கச்சக்க காய் இருக்குது. இங்கே பாருங்கள், இது இங்கே உள்ளே பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய காயெல்லாம் இருக்குதுன்னு. ஸோ அதெல்லாம் இப்போ நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா பறித்து காமிக்கிறேன். அப்புறம் இன்றைக்கி நான் வந்து மருதாணியும் பறிச்சிருந்தேன். கொஞ்சம் மருதாணி வைக்கணும்னு ஆசை வந்துச்சு. ஸோ அதனால் மருதாணியும் பாவற்காய் பறிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ பெரிய காயாக இருக்குதுன்னு. ஒரு கைக்கு பத்தாது, அவ்வளோ நீளமாக வெயிட் கூட அவ்வளோ இதாக இருக்குது. ஸோ ஒரு காயே இவ்வளோ பெருசாக இருக்குது. இன்னும் இதே மாதிரி நிறைய இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றா ஹார்வெஸ்ட் பண்ணுறது உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அடுத்து இதை இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். ஒரு கையில் கேமரா வச்சுட்டு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஓகே. பறிச்சாச்சு. இப்போவே நம்மளுக்கு 3 காய் பறிச்சாச்சு. இதே நம்மளுக்கு காணோம். பட் நான் வந்து மிச்சம் இருக்கிறதையும் பறிச்சிடுறேன். ரொம்ப பெருசாக நிறைய வளர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அதனால் பறிச்சிருவோம். இங்கே பாருங்கள், அடுத்து இன்னும் ஒன்று காய் இருக்குது. ஸோ இதுக்கு பறிச்சிடலாம். அம்மாடியோ, இது ரொம்ப பெருசாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பெரிய காயின்னு. அடுத்து இங்கே பாருங்கள், பாவக்காளியே இது வந்து நல்ல பொடி ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு இந்த பூ வரும். ஃபஸ்ட்டு மொட்டு, அதுதான் ஃபஸ்ட்டு மொட்டு. அடுத்து லைட்டாக இப்படி பூ வரும். இந்த இருக்குது பார்த்திங்களா பூ. ஸோ ஃபஸ்ட் அப்படி லைட்டாக பூ வரும். அதில் எறும்பு போயிட்டுருக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது பூ. அப்படியே வந்தீங்கன்னா அடுத்து இந்த ஸ்டேஜு பாருங்கள், இந்த ஸ்டேஜு. அடுத்து கொஞ்சம் வளர 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 இவ்வளோத்துக்கு வரும். அடுத்து அங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக எவ்வளோ நீளமாக இருக்குன்னு. ஸோ அது அந்த பக்கம் கிடக்கு, தூக்கி இந்த பக்கம் போட்டு எடுக்கலாம். அப்புறம் சொல்லியிருந்தேன்ல ஷார்ட்ஸில், இப்படி குட்டியாக இருக்கும்போது கூட இப்படி ஆயிடுதுன்னு. ஸோ பாருங்கள், அது குட்டியாக தான் இருக்குது. ஆனால் கலர் வந்து ஃபேட் ஆகுது பார்த்திங்களா. கலர் வந்து அப்படி மாறிட்டுருக்கு. ஸோ அதான் நான் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும்போதே பறிக்கணும்னு நினச்சேன். பட் இதெல்லாம் வந்து நல்லா வளரட்டும் அப்படின்னு விட்டது, பார்ப்போம் அப்படின்னு விட்டது. ஸோ இதை எடுத்து பறிச்சிடலாம். ஸோ நமக்கு இவ்வளோ பாகற்காய் கிடச்சிருக்கு. அடுத்து நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். முருங்கைக்கீரை இவ்வளோ பறித்தேன். அடுத்து வந்து 3 முருங்கைக்காய். முருங்கைக்காவோட சைஸை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஹைட்டை பாருங்கள், இங்கேருந்து அந்த எண்ட் வரைக்கும் இவ்வளோ ஹைட்டில் இருக்குது. ஸோ எல்லாமே ரேண்டமாக வச்சது தான். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இப்படி மொத்தமாக ஹார்வெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது. இன்னும் நிறைய இருக்குது ஹார்வெஸ்ட் பண்ண. நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். அடுத்து பாருங்கள், நம்ம வெண்டைக்காய் செடி எவ்வளோ அழகாக பெரிய பெரிய காயெல்லாம் வச்சிருச்சு பாருங்கள். எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். குட்டி காயும் இருக்குது. ஸோ நிறைய இன்றைக்கி வெண்டைக்காய் இருக்குது. அதனால் நம்ம இப்போ இதை ஒன்று ஒன்றா பறிச்சிடலாம். பாருங்கள் இப்படி என்ன நிறைய காய் என்னெல்லாம் இருக்குது பாருங்கள். எல்லாத்தையும் பறிச்சுட்டு பூவெல்லாம் அழகாக இருக்குது, தெரியுதுன்னு நினைக்கிறேன் பூ. ஸோ ஒன்று ஒன்றா இப்போ நான் காயெல்லாம் பறிச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அடுத்து வெண்டைக்காய் வந்து நமக்கு இன்றைக்கி இவ்வளோ வெண்டைக்காய் கிடச்சிருக்கு. இதுலேயே வந்து இந்த பெரிய வெண்டைக்காய் வந்து முத்த ஆரம்பிச்சிடுச்சு. முத்தது வந்து எப்படி பார்க்கணுன்னு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இதை வந்து டிப்பை வந்து நொடிச்சிட்டு பார்த்தாலே தெரியும். ஸோ அது வந்து அது நொடியவே மாட்டேங்குது. ஸோ அது பார்க்குறதுக்கும் நல்லா வந்து கொஞ்சம் ப்ராடாக ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நான் இன்றைக்கி இவ்வளோ தான் பறிச்சுக்கிட்டேன். இதை அப்படியே விதைக்கி விட்டுடலாம். ஏன்னா செடியை பாருங்கள், ஏதோ இன்ஃபெக்ஷன் வந்தது மாதிரி ஒரு மாதிரி புள்ளி புள்ளியாக வர ஆரம்பிக்குது. ஸோ அதனால் இது எவ்வளோ நாளைக்கு இந்த செடி மெயின்டைன் ஆகும்னு தெரியல. ஸோ இன்னும் நிறைய காயெல்லாம் பாருங்கள், எவ்வளோ பூவெல்லாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு. ஸோ காய் எல்லாமே இருக்குது தான் செய்யுது. பட் இந்த ஒன்று மட்டும் நான் விதைக்காக அப்படியே இருக்கட்டும்னு விட்டுட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து இவ்வளோ தான் நமக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஹார்வெஸ்ட்டை காமிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மிளகா மட்டும் அதில் உளுந்து கிடந்துச்சி. அதையும் நான் எடுத்துட்டேன். ஸோ அதையும் வச்சிடுறேன் உங்களுக்கு மொத்தமாக காமிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட பூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஆசையாக வச்ச செடிலாம் இதில் ஒன்று. ஸோ ரோஸ் தானே பறிக்க போகிறோம். இன்னும் வந்து பூ இருக்குது, கனகாம்பரம் இருக்குது, அதுவும் நெய் பறிக்கணும். ஏன்னா காலேஜ்க்கு வச்சுட்டு போகிறோம். ஸோ அதனால் இதை நம்ம பூ பறித்து எடுத்துடலாம். யாருக்கெல்லாம் ரோஸ் பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ ரோஸ் ஸ்னேக் ப்ளக் பண்ணியாச்சு. நல்ல பெரிய பூவாகவே இன்றைக்கி வந்திருக்கு. ஸோ அங்கே இன்னைக்கு கொஞ்சம் கனகாமரம் செடி இருக்குது, அதில் வந்து பூவை பறித்து எடுத்துடலாம். இது இப்போ டெய்லி எங்கள் தலைக்கு ஒரு 2 பேர் வைக்கிறதுக்கு தாராளமாக போதுமானதாக இருக்குது. ஸோ அதனால் இப்போ நாங்கள் வெளியே பூ வாங்கணும் அப்படிங்கிற ஒரு இஷ்யூவே இல்லாமல் ஆயிடுச்சு. ஸோ அதனால் சூப்பராக இப்படி பூ பறிச்சே நாங்கள் வச்சிட்ருக்கோம். ஸோ இந்த மரம் மட்டும் இல்லை, இதுலேயும் இருக்குது பாருங்கள். இதுலேயும் இங்கேருந்து கீழெல்லாம் பூ இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே பறித்து காமிக்கிறேன். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி பூலாம் செடிலாம் வச்சுருக்கீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் வந்து இன்னும் என்ன கொஞ்சம் பூஸ்ட் பண்ணும், இன்னும் இந்த மாதிரி இன்னோவேட்டிவாக பண்ணலாம், இந்த மாதிரிலாம் கண்டென்ட்ஸ் பண்ணலான்னு எனக்கு என்கரேஜ் பண்ணும். ஸோ ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி வெரைட்டியாக வேறு எதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லியும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை செய்வேன் கண்டிப்பாக. ஸோ எல்லா பூவையும் பறிச்சிட்டு மொத்தமாக காமிக்கிறேன். இவ்வளோ கனகாம்பரம் பூ இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் ஷார்ட்ஸ்லேயும் இதை காமிச்சிருப்பேன். இவ்வளோ வந்து மருதாணி பறிச்சுருந்தோம். ஸோ அதையும் இதை வச்சிடுறேன். இப்போது ஓவராலாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம் எவ்வளோ எல்லாம். இன்றைக்கி தான் ஒரு ஜெயிண்ட் அறுவடை, ஒரு மகா பெரிய அறுவடை பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வெண்டைக்காய் பறிச்சிருக்கேன். இவ்வளோவுமே நல்ல வெண்டைக்காய் தான். ஸோ அதை பறிச்சிருக்கேன். இதில் வந்து அது இதாகிடுச்சான்னு பார்க்குறதுக்கு இப்படி ப்ரெஸ் பண்ண டப்புன்னு அப்படி நொறுங்கணும். அப்போ வந்து அது நல்லா இருக்குது, கரெக்டாக இருக்குது, கரெக்டான ஸ்டேஜில் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி நமக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு. நான் ஏன் இந்த கொஞ்சம் குட்டியாக இருக்கிறதையும் ப்ளக் பண்ணேன்னா, இது வந்து சும்மா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கு. கொஞ்சம் இந்த செடினான்னு தெரியல, கொஞ்சம் பெருசாக வளர விட்டோம்னா அது வந்து ஒரு மாதிரி நாசமாயிருது. ஸோ அதனால் இப்படி குட்டியாக இருக்கும்போதே பறித்து தின்னாலுமே இட்ஸ் குட் தான், ஆரோக்கியம் தான் உடம்புக்கு. ஸோ அதனாலே நான் பறித்து எடுத்துடுவேன். சாப்பிட்றதுக்கே வந்து சும்மா வெள்ளரிக்காய் அப்படிலாம் சாப்பிட்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் இவ்வளோத்துக்கு இருக்கும்போதே நான் பறிக்க ஆரம்பிச்சிடுவேன். இது வந்து கொஞ்சம் பெருசாகட்டுமே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சுருந்தேன். ஸோ கொஞ்சம் பரவாயில்ல, ஆனால் அது வந்து கொஞ்சம் முத்த ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் அதை என்னை அப்படியே விதைக்கே இருக்கட்டும்னு விட்டுட்டேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதுதான் பாவக்காய் தான் அல்டிமேட்டு. வந்துகிட்டே இருக்குங்க காய்கறி. நானே கண் வச்சிருவேன் போல், அவ்வளோத்துக்கு காய் வந்துகிட்டே இருக்குது. சில இதெல்லாம் நான் வீடியோ எடுத்து ஷார்ட்ஸ் போடுறதே இல்லை, ஏன்னா டெய்லியும் அதே தானே போட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுக்கிறதே இல்லை. அவ்வளோ காய் வருது. இங்கே பாருங்கள் என்ன பெருசாக இருக்குது. இவ்வளோத்தையும் வச்சாலே 2 கிலோக்கு மேலேயாவது கண்டிப்பாக இருக்கும். வெயிட் மிஷின் இல்லை, எல்லாட்ட கரெக்டாக வெயிட் போட்டே நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுவேன் இவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இப்படி மொத்தமாக பார்க்கும்போது. ஏன்னா காய்கறி செடி இப்படிலாம் வைக்கணும்னு ஆசைப்பட்டு கடைசியில் இப்படி இவ்வளோ அழகாக வச்சு மெயின்டைன் பண்ணுவேனே நான் ஃபஸ்ட்டு எதிர்பார்க்கல. தண்ணி ஊற்றுவேன் அப்படிலாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனாலும் இது காய்க்கிறத பார்த்தே ஆசையில் டெய்லி வந்து அதை அழகாக பராமரித்து பார்த்துட்ருக்கேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் கூட குட்டி பால்கனி இருந்தால் கூட அதில் நீங்கள் அந்த செடி வச்சு தழுக்கலாம். ஏன்னா அப்படி கீழே அப்படி அந்த சைடோடி விட்டிங்கன்னா அது அப்படியே படர்ந்து நமக்கு கொஞ்சம் 1 காய் 2 காயாவது அப்படி குட்டி குட்டியாக கிடைக்கும். ஸோ நான் அப்படி ஆரம்பித்து ஆசைப்பட்டு தான் இப்போ இவ்வளோ பெருசாக நான் அப்படி கார்டன் மாதிரி வச்சுருக்கேன். ஸோ அதனால் இதை பார்க்க எனக்கு சூப்பராக இருக்குது. இவ்வளோ நமக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் 3 முருங்கைக்காய் பறிச்சிட்டு வந்தேன். அதில் வந்து பக்கத்து வீட்டில் வந்து ஒரு பாட்டி வந்து ஒரு முருங்கைக்காய் கேட்டாங்க. ஸோ எல்லாமே நமக்கு ஷேரிங் தான், அதனால் யார் கேட்டாலுமே அப்படி கொடுத்துருவோம். உங்களுக்கும் இருக்க வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக தருவேன். ஸோ அவங்க கேட்டாங்க, அதனால் ஒன்று கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நமக்கு 2 இருக்குது வீட்டுக்கு, போதும், இது போதும். நெக்ஸ்ட் வந்து மருதாணி இலை. இவ்வளோ நம்ம செடியே குட்டி செடி தான், நான் பார்த்துருப்பீங்க நிறைய ஷார்ட்ஸில். மருதாணி பறித்ததையும் நான் ஒரு ஷார்ட்ஸாக எடுத்திருக்கேன், அது போட்டிருக்கேன். ஸோ பாருங்கள், குட்டியாக இருந்தாலுமே ஆசைக்காக அது எனக்கு தந்துக்கிட்டே தான் இருக்குது. மாதம் மாதம் பறிச்சிட்ருக்கேன், ஆனாலும் எனக்கு அது ஆசையாக தந்துகிட்டே தான் இருக்குது. அது இதாக இதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பைக்குள்ளே வந்து அந்த நம்ம பறித்தோம்ல பூ, அதை வச்சுருந்தேன், கீழே வைக்க வேணான்னு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோவுமே முருங்கைக்கீரை வந்து பெஸ்ட்டு. எல்லா கீரைகளை விட இது ரொம்ப பெஸ்ட்டு. அதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஸோ மற்ற கீரைகள் கூட எனக்கு பிடிக்காது, அரைக்கீரை அகத்திக்கீரை அப்படி எதுவுமே பிடிக்காது. இது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
அதனால் நிறையவே அந்த கொப்பையை அப்படி முறிச்சிட்டேன். ஸோ அதனால் எல்லாத்தையுமே அப்படி பறித்து வீட்டுக்கு கொண்டு போயிட்டேன். கொஞ்சம் வந்து சூப் வைப்பாங்க, கொஞ்சம் வந்து கூட்டு வச்சுருவாங்க. ஸோ அந்த அதில் இருக்க பூ காயை கூட நான் அப்படியே எடுத்து வச்சிட்டேன். ஏன்னா பூ காயுமே சூப்புக்குள்ளே போட்டால் நல்லது தான். அதனால் வந்து குட்டி காயும் இருந்துச்சு. ஸோ அது நமக்கு யூஸ் ஆகாது, அதனால் அதையும் சூப்பில் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இது நம்ம கோழிகள் எல்லாம் கொத்தி என்னோடய மிளகா செடி ரொம்ப பரிதாபமான நிலைக்கு போயிடுச்சு. அதுலேயும் ஒரே ஒரு காய் மட்டும், அதுவும் அது கொத்தி கீழே போட்டுருந்துச்சு. நான் பறிக்க கூட இல்லை பாருங்கள், தண்டெல்லாம் கூட காஞ்சிருக்கு. அந்த ஒரே ஒரு காய் மட்டும் எனக்காக விட்டுட்டு என்னோடய கோழிங்க மிச்சம் எல்லா மிளகா செடியுமே சர்வநாசம் பண்ணிடுச்சு. இனி வந்து அது குட்டி குட்டியாக தழுக்குமான்னு கூட எனக்கு தெரியல. ஸோ இதான் கடைசி மிளகாவான்னு எனக்கு தெரியல. இவ்வளோ தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ மொத்தமாக பாருங்கள், இவ்வளோ ஜம்போ அறுவடை இன்னைக்கு, மெகா ஹார்வெஸ்ட் இன்னைக்கு என்னை பொறுத்த அளவில். அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம கனகாமரமும் வச்சுருந்தோம், அதையும் காமிக்க மறந்துட்டேன். இவ்வளோ கனகாமரம் இன்னைக்கு கிடச்சிருக்கு. இவ்வளோ தான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். பாய்.